அல்லாஹ் நமக்கு எவ்வளவு தந்ததையெல்லாம் விட்டு போட்டு முகத்துல பருவுக்கு சண்டை. நான் என்ன தந்திருக்கான் அல்லாஹ்? சும்மா சிம்பிளா ஒன்றுமில்லை, சும்மா சிம்பிளா. இன்னைக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியரை எடுத்து பாருங்க. ஒரு ஆளுக்கு கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ரெண்டு போயிடுச்சு. கிட்னி ஒன்றை செய்யலாமா? உலகத்தில் கிட்னி ஒன்று செய்யலாமா? செய்யலாம். நம்முடைய ரத்தத்தில் பொருத்தக்கூடிய ரத்தம் உள்ள ஒரு ஆள் கிட்னியை தானமாக தந்தா அதை வைக்கலாம். அதை வைக்கிறதுக்கு இன்றைக்கு 1 கோடி ரூபாய் தேவை. கிட்னி எல்லாம் வைக்கல, அதுக்கு விலை இல்லை. அல்லாஹ் நமக்கு தந்த 2 கிட்னி இருக்கு, கணக்கை இருக்கு, அதில் கிட்னியை மட்டும் எடுப்போம். அல்லாஹ் நமக்கு தந்த கிட்னியில் ஒரு கிட்னியை வைக்கிறதுக்கு ஒன்று தான் வைப்பான், ஒன்றை தான் தருவான். 2 அந்த மாதிரி அவன் சேர்த்து வைக்குவான், ஒன்றை தான் தருவான். அந்த ஒன்றை தந்து அந்த ஒன்றை வைக்கிறதுக்கு 1 கோடி ரூபா காசு தேவை. கிட்னிக்கு இல்லாமல், கிட்னிக்கு காசு கொடுக்கலாம். கிட்னி இல்லை, செய்யணும். கிட்னி எங்கேயாவது ஃபேக்டரி போட்டு உற்பத்தி செய்யலாமா? செய்யலாம். அது அல்லாஹ்வோட படைப்பு. அல்லாஹ் ஏற்கனவே படைச்சத ஒருத்தன் கிஃப்டை தந்தான். அதை கொண்டாந்து ஃபிட் பண்ணுறதுக்கு 1 கோடி. சரி, ஃபிட் பண்ண மனுஷன் இருக்கலாமா? இல்லை. நம்மளோட உடம்புக்குள்ள இன்னொன்றை வச்சா நம்மளோட ரத்தத்தில் குணம் அல்லாஹ் நம்மளுக்கு பாதுகாப்பு எப்படி தந்திக்கணும்டா, ரத்தம் எப்படி என்றா, நம்மளோட உடம்புக்குள்ள வெளியிலிருந்து ஏதாவது உள்ளுக்கு வந்தால் இந்த ரத்தத்தில் இருக்கிற வெண்குழியம் செங்குழியம்ங்கிற நோய் எதிர்ப்பு சக்திகள் ஒரு இராணுவம் மாதிரி போய் அவையில் அட்டாக் பண்ணி சாவடிச்சுக்கும். ஒரு நொழும்பு கடிச்சா அதில் உள்ள இன்ஃபெக்ஷனை நம்மளோட ரத்தம் ஃபைட் பண்ணி என்ன செய்யுது? சாவடிக்கும். அதனால தான் சில நோயாளிகளுக்கு நொழும்பு கடிச்சாலும் மொத்த பெற்றுவாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை. இப்போ நமக்கு தேவை கிடைக்குது, முள்ளு குத்துது, இப்படி இன்ஃபெக்ஷன்கள் வருது. ஒரு கரல் பிடிச்ச ஆணியை மிதிக்கிறோம், அதுக்குள்ளே இன்ஃபெக்ஷன் இருக்குது. உடனே அரையா புத்தரட்டுது. காலில் புண்ணு வந்தால் அரையா புத்தரட்டுது. பார்த்தா போல இருக்குது. என்னது? அந்த படை, அந்த ரத்தத்தில் உருவாகிற இராணுவம். அதில் இந்த காயத்தினூடாக வார எதிரிகளை இது எங்கே செக் பாயிண்ட் ஒன்று போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் நிறையா புத்தரட்டுற. எப்படி அல்லாஹ் உடம்பை வச்சுக்காங்க. இப்போ நாம் கிட்னியை வச்சாலும் உடம்பு என்ன செய்யும் தெரியுமா? புதுசாக ஒரு ஆள் வந்திருக்கார், இவர் என்ன செய்யணும்? சாவடிக்கும். 2 கிட்னியை வச்சால் உடம்பு என்ன செய்யணும்னா அந்த கிட்னியை அழிக்கும். அதுக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு ஊசி அடிக்கணும், ஒரு மருந்து போடணும். நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது. எனக்கு கிட்னியை மாற்றி போட்டு என்ன செய்வாங்கன்னா எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சி விட்டுருவாங்க. ஏன்னா இருக்கிற கிட்னியை இந்த உடம்பு சாவடிக்கும் தான். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சா 1 மாதத்தில் சாவடிக்கிறத ஒரு 10 வருஷத்துக்கு இழுத்துக்கு நிற்கும். இங்கே இருக்கிற இராணுவத்துக்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை எல்லாம் பறிச்சு எடுக்கிறதா அந்த ஊசிகள் குளிசைகள். அந்த குளிசைக்கு குறைஞ்சது மாதம் 1 லட்சம் ரூபா தேவை. கிட்னியை மாற்றுறதுக்கு 1 கோடி, மாதம் 1 லட்சம். இவ்வளவு செஞ்சாலும் நாம் மனுஷன் இருக்கேலாம். மாஸ்க்கு கலட்டையலாம், அள்ளி விழுந்து வேலை செய்யலாம், நினைச்ச மாதிரி துள்ளி குதிக்கலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணிடலாம். சும்மா கதிரையில் இருந்து பார்த்துக்கிறிக்கலாம். பேர பிள்ளைகள் போகுது, மகள் வாரா, மகன் வாரா, என்னம்மா இவ்வளவுதான் உசிறு கிடக்கும், அவ்வளோதான். இதுக்கு ஒரே அடியாக 1 கோடி, மாதம் 1 லட்சம். ஆனால் நம்ம மனுஷனே இல்லை. இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பணக்காரனாக இருக்க மாட்டோம். இப்போ விளங்குதா? 2 கிட்னி சும்மா கல் மாதிரி வேலைஞ்சிட்டு இருக்கு. கிட்னி மட்டும் இது. மற்றது நம்ம சும்மா லேசாக நினைக்கக்கூடாது. நம்ம சாப்பிட்டு போட்டு நம்ம பாட்டுக்கு வந்து பயம் கட்டு கேட்கும். சாப்பிட்டு பயம் வந்து அந்த உள்ளே போட்டு அதெல்லாம் வேலை நடக்குது, அரையுது. அதை அரைச்சி அதில் இருக்கிற குளுக்கோஸை வேறையாக பிரித்து அதில் உள்ள கழிவுகள் இன்னொரு பக்கத்தால் போட்டு அந்த குளுக்கோஸ் எத்தனை இருக்கன்று அதை கம்ப்யூட்டர் அதை எண்ணி எத்தனை கோடி குளுக்கோஸ் வந்துருக்கு, பகல் சாப்பிட்டத்தில் எத்தனை கோடி குளுக்கோஸ் உற்பத்தி ஆகிருக்கன்று பார்த்து அத்தனை கோடி குளுக்கோஸ் ஏற்ற இன்சுலினை கணையம் என்ன செய்யமாட்டா உற்பத்தி ஆகும். அது தானாக சுரக்குது, வேறு அதுக்கு நீங்கள் ஒன்றும் செய்யல. கணையம் சும்மா சுரக்குது இன்சுலினை. அந்த இன்சுலின் போய் இந்த குளுக்கோஸோட சேர்ந்து இது 2ம் சேர்ந்து உடம்புக்குள்ளே போய் எல்லா செல்லுகளுக்கும் போய் சப்ளை ஆகி அதில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது.
நாம சும்மா உட்காந்து பயம் கட்டுட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ளே மெஷின் வேலை, அந்த மெஷினுக்கு டீசல் போட்டார், பெட்ரோல் போட்டார், கரண்ட் கொடுத்தாரு, அதுக்கு தேய்மானங்கள், ரேசர் உடையிற, பெல்ட் உடையிற, அல்ற என்னையால் இடிக்கிறான். வகுத்துக்குள்ளே வச்சு ஸ்டார்ட் ஆனது, உம்மாட வகுத்துக்குள்ளே வச்சு ஸ்டார்ட் ஆனது இன்னும் வேலைஞ்சி தான் இருக்கு. ஹார்ட் நம்முடைய இதயம் ஒரு நாளைக்கு எத்தனை லீட்டர் ரத்தத்தை பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒரு மோட்டரை தொடர்ந்து போட்டால் சூடாகி வெடிச்சு, நம்மளோட தண்ணி மோட்டரை போட்டால் சூடாகி வெடிச்சு காலத்தால் போட்டதை எவ்வளோ நேரத்தையும் வச்சிருக்கேனுமா அவுட். ஆனால் நம்முடைய இதயம் உம்மாட வகுத்துக்குள்ளே இருந்து ஸ்டார்ட் ஆனது இன்னும் அடிச்சுக்கிட்டு 70 வயசுண்டா 71 வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. வகுத்துக்கு ஒரு வருஷம், 100 வருஷமாக இதயம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, 60 வருஷமாக இதயம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. எத்தனை லிட்டர் ரத்தத்தை அது பம்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதில் என்ன தேய்மானம் இருக்கு, அதில் என்ன பிரச்சனை? அதுக்குள்ள நாம செய்த அநியாயம் என்னென்றா, அந்த உள்ளுக்கு இருக்கிற பாட்சிகளுக்கு பிரச்சனையை உள்ள அனுப்புறாங்க. சிக்கெட்டை குடிப்பாங்க, அது உள்ளுக்கு காரியா போய் தாரா போய் உள்ளுக்கு ஈரலை போட்டு பழுதாக்கி ரத்தத்தை பழுதாக்கி இன்னும் நம்ம நாசத்தை உண்டாக்கணும். நம்ம அதை கிளியர் பண்ணணும். உடம்பு அந்த ரத்த மனுஷன் உடம்புக்குள்ள வார சிகரெட்டை குடிக்கான், கஞ்சாவை குடிக்கான், சாராயத்தை குடிக்கான், அசிங்கத்தை திங்கான். அப்ப இதுகள் எல்லாத்தையும் அது வேறையா கிளியர் பண்ணணும். நாம சும்மா இருக்கோம், நம்மளோட உடம்புக்குள்ள இவ்வளவு வேலை நடக்குது, ஒன்றுமில்லை. ஒரு கட்டெரும்பு, ஒரு சின்ன கடியன் கட்டெரும்பு முதுகுல ஊரும், செட்டியா அந்த இடத்துல கையை போட்டு அப்படியே பிடிச்சி கசைக்கு போடுறோம். இதுக்கு ஏதாவது மனுஷன் செய்யலாம், இப்படி ஒன்றை கண்டுபிடிக்கலாமா? இந்த தோல்ல அந்த சின்ன கால், அதுக்கு வெயிட் இருக்கான். அந்த எறும்பை நிறுத்து பார்ப்போமா? ஏழுமா நிறுக்கலாமா? நிறுக்கணும், அதுக்கு வெயிட்டே இல்லை. எறும்பே கண்ணுக்கு தெரியாது, இப்படி விரிச்சு பார்க்கணும், ஒரு டெலஸ்கோப் வச்சு பார்க்கணும். அதுல கால் எவ்வளவு சின்னதாக, அந்த கால் நம்முடைய தோல்ல பட்டத்தை இந்த தோல் உடனே மூளைக்கு அறிவிச்சு, மூளை அதை ஹைப்போதலம்ஸுக்கு அறிவிச்சு, ஹைப்போதலம்ஸ் நம்முடைய கைக்கு கட்டளை போடுது, உண்ட இடது சந்தில் இந்த இடத்துல ஏதோ ஊறுது போய் பிடி என்று சொல்லுது. நாம் கேட்டுட்டு இருந்தா போல அதை அப்படியே ஒரு பிடிச்சி கசக்கி போட்டு போயிட்டே இருக்கோம். எவ்வளோ வேலை நடந்துருக்கு. இதை ஒரு மிஷினால் உருவாக்க இயலுமா? செய்யலாமா? யோசிச்சு பாருங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இந்த உடம்புக்குள்ள உங்களையே எத்தனை அத்தாட்சிகள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கிறான். அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வ லிசான வ ஷஃபத்தைன், 2 கண்ணை படைக்கலையா, 2 உதட்டை படைக்கலையா, அந்த 2 உதட்டுக்கு நடுவில் ஒரு நாக்கை படைக்கலையா? சிந்திக்க மாட்டீங்களா நீங்கிறான் அல்லாஹ். முக்கியமான பாட்சை சொல்றான், கண்ணை படைச்சிக்க, உதட்டை படைச்சிக்க, நாக்கை படைச்சிக்கன்னு சிந்திச்சு பாருங்க. இந்த ஒரு நாக்கு, அந்த 2 உதடு எத்தனை சத்தத்தை வெளியில் ஆக்கியிருக்கோம். இந்த உதடும் அந்த நாக்கும் உழவுக்கு ஒரு துண்டு இடத்துக்குள்ள எப்படி அசைது, எத்தனை கோடி சொற்கள் வருது, எத்தனை ஆயிரம் மொழி இருக்குது. அதை அசைச்சோன்னா ஒருத்தன் திருக்குறான்ங்கிறான், கோவப்படுறான், அதை அசைச்சா சிரிக்கான், ஜோக்குறாங்கிறான், அதை அசைச்சா மகிழ்றான், வாழ்த்திட்டானுங்கிறான். இதை அசைச்சு எவ்வளவு கருத்துக்களை வெளிப்படுத்துறான், எவ்வளவு கண்ணு காதுக்கு இனிமையா இருக்குது. எப்படி விஷயத்தை இதுக்குள்ளேயே நாம வச்சுக்கிட்டு சவுண்டா வெளியாக்கி இருக்கிறோமே, செய்யலாமா? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? எவ்வளவு டேஸ்ட். நமக்கு வெளியில தெரிஞ்சது அறுசுவை தான், அந்த ஒவ்வொரு சுவையிலையும் 1000 சுவை. இனிப்பு ஒன்றுதான், அந்த இனிப்புல தொதல் ஒரு இனிப்பு, மஸ்கட் ஒரு இனிப்பு, கேக் ஒரு இனிப்பு, ஐஸ்கிரீம் ஒரு இனிப்பு, ஐசிங் ஒரு இனிப்பு, தேங்கோல் ஒரு இனிப்பு, பழம் ஒரு இனிப்பு, அதுலேயும் மாம்பழம் ஒரு இனிப்பு, கொய்யாப்பழம் ஒரு இனிப்பு, அதில் வில்வித்திரியம் பழம் இன்னொரு இனிப்பு, எத்தனை கோடி இனிப்பு. அவ்வளோத்தையும் ஒரே செகண்ட்ல வச்சுட்டு இது இப்படி இருக்கு, இது அந்த டெஸ்டா இருக்கு, இது இந்த டெஸ்டா இருக்குன்னு சொல்ற இந்த சுவையை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திக்கான, நம்முடைய நரம்பொண்டு வேலை செய்யாம அந்த டேஸ்ட் நமக்கு விளங்காம போனா நம்ம வாழலாமா? அர்த்தம் இருக்குதா? இன்னைக்கு எனக்கு அழகு இல்லை, எனக்கு படிப்பு வரலை, எனக்கு எழுத்து வரல, எனக்கு ஜொப்பு கிடைக்கல, எனக்கு கார் கிடைக்கல, எனக்கு பெரிய மாப்பிள்ளை கிடைக்கல, எனக்கு ஒரு வீடு இல்லை என்று சொல்ற ஆட்கள் இருக்காங்கன்னு அவங்கக்கிட்ட
டேஸ்ட் இல்லாம செஞ்சா மறுவா எனக்கு என்ன வேணுமென்றாலும் எடுத்துக்க, என்ன கண்ணை வேணுமென்றாலும் எடுத்துக்கையாளா, திங்கினது விளங்குது இல்லையாள்வான்னு கெஞ்சி வந்தாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் டேஸ்ட் இல்லை நம்ம போனால் சமையக்கட்டில் அம்புட்டு சாமான் தேவைப்படுமா நமக்கு? பிளண்டரு, ப்ரெஷர் குக்கரு, ரைஸ் குக்கரு, அவனு, அதுக்குள்ளே அந்த அந்த அம்மா இந்த சிக்கன் பவுடரு, அது அந்த கீமா பவுடரு, இதுக்குள்ளே சில சில வெரைட்டிஸ்கள், ஏலக்காய், கருவேப்பிலை, ரம்பலை, உப்பு, என்னையானு தேவைப்படுமா? என்ன சாப்பிடணும், உருட்டி வாங்கிய போட்டுட்டு போயிட்டே இருக்கணும், டேஸ்ட்டே இல்லையே. அந்த டேஸ்ட்டுக்கு அதை தினம் போட்டு கடை திறந்து போட்டு கடையாக அவன்கிட்ட கடை புதுசாக ஒரு கடை திறந்துக்கு அந்த சட்டிக்குள்ளே சோறு கொடுக்கான்னு சூப்பர் டியோட ஓடுறோம். அந்த டேஸ்ட்டுக்கு எல்லாம் நடந்துட்டாங்க. இவன் புதுசாக ஒரு ஜூஸ் ஒன்று கொடுக்கானா சும்மா அந்த மாதிரி ஆகிட்டான். அங்கே ஓடுறோம், கேள்விப்பட்டு இங்கேருந்து மட்டக்களப்பு போகிறோம், KFC திறந்துருக்கான். ஆட்டா செலவு சீட்டு கட்டின காசையும் எடுத்துக்கிட்டு பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு வேண்டி கொடுப்போம். அந்த நாட்டில் டேஸ்ட் இல்லாட்டி இதெல்லாம் ஓடுவோம்மா. நாங்கள் உலகத்தில் என்னாலும் கண்டுபிடிப்பு நடக்குமா? என்னாலும் வீட்டுக்கு போனால் டீ என்னத்துக்கு டீ குடிக்கிறேன், மாதிரி டீ குடிக்கிறது எடுங்க, நான் கேக் எடுங்க, வாழைப்பழம் எடுங்க, பிஸ்கட் எடுங்க, எல்லாத்துக்கு எல்லாமே இருக்குது. எல்லாம் ஒன்று தானே, எனக்கு ஒன்று தேக்கம் இல்லையே. பிஸ்கெட்டை திண்டா என்ன, கேக்கை திண்டா என்ன, சம்சாவை திண்டா என்ன? இந்த பாருங்க, அல்லாஹ்தால இந்த நாக்கை சொல்றான், சிந்திச்சு பாரு. உதட்டை சொல்றான், சிந்திச்சு பாருங்களாம். சிந்திச்சு பார்ப்போமே நமக்கு என்ன இருக்கு இந்த உடம்பு. இவ்வளவு அற்புதத்தை அல்லாஹ் சிந்திக்கான். ஆனா ஒன்றும் இல்லாததுல போயிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப யோசிச்சு பாருங்க, நாம அல்லாஹ்க்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும். ஒரு நேரம் டீ தந்த ஒரு ஆள் மறக்கல, நாம வந்தா எங்களை விட்டு வந்துதான் போகணும், ஒத்த கலை நீக்கம். அல்லாஹ் தஆலா சூரத் தஹ்ர்ல சொல்லி காட்டுறான், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் அவன் இன்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் இருக்கவில்லை. இன்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் அவன் இருக்கவில்லைங்கிறான். நான் ஒன்றும் இல்லையே, இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னே குழந்தைக்குள்ள, அதுக்கு முன்னே வகுத்துக்குள்ள, அதுக்கு முன்னே உம்மாட உடம்புலையும் பாப்பாட முள்ளந்தண்டிலையும் அவங்களும் பிறக்கிறதுக்கு முன்னே நாம் என்ன ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லையே. நான் ஒன்றுமில்லாமல் இருந்த நம்மளை அல்லாஹ் படைச்சி இவ்வளவு அழகா நம்மளோட உடம்பை வச்சு காது வைக்கிறது, காது மூக்கு வைக்கிறது, கை கால் இந்த விரல் கை முடி வளர மாதிரி வளர்ந்தா என்னத்துக்காக இவ்வளவு நேர்த்தியாக அல்லாஹ் நம்மளோட உடம்பை படைச்சிருக்கார். நாம் அதில் குறை கொடுத்துக்கு நிற்க அல்லாஹ்கிட்ட. அவ்வளோ அழகா சாப்பாடு தந்திக்கான். இந்த உணர்ச்சி நீங்கள் வெட்டின போல சண்டை ஒழிப்போமா எப்படியாலும் அவன் சாப்பாடு தந்தே பெரிய விஷயம். உனக்கு சும்மா வந்த உனக்கு அதில் உணர்ச்சி டிசைன் வெட்டலன்னு சண்டை ஒழிக்கலாமா? எல்லாம் நமக்கு எம்பிட்ட கற்றுட்டான். நம்மளோட உடம்புக்குள்ள இருக்கிற பகுதிகள் என்ன? இந்த ஓட்டமாடியில் ஒரு பொம்பளை மவுத்தாயிட்டான். நான் பேர் ஊர் சொல்ல நம்மளோட ஊர் தான், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பொம்பளை மவுத்தாடுறா. அவன் ஏன் மௌத்தானா, என்ன நடந்தாரு? அவள் மௌத்தாருக்கு முன்னே என்னை பார்க்கணும்னு சொல்லி நான் போய் பார்த்து போட்டு வந்த ஹாஸ்பிட்டலில் ஓட்டில் இருக்கவன். அவட வருத்தம் என்ன தெரியுமா? அவட உடம்புக்குள்ள இருக்கிற ரத்தம், அவட உடம்பு பாட்சியை எதில் அது நினைக்குது. நான் சொன்னேன் தானே, கிட்னி வந்தா இன்னொன்று வந்தோடனே நம்மளோட ரத்தம் அதை போய் அழிக்குமெண்டு. அதாவது நம்முடைய பாஷையில் சொல்றேன்டா, ரத்தத்துக்கு தலைப்படுதா போச்சு. அந்த ரத்தம் அவன உடம்பு எதிரியா நினைக்கும். இதுக்கு மருந்து உலகத்தில் என்ன கண்டுபிடிக்கல, உலகத்தில் என்ன மருந்து கண்டுபிடிக்கல. சில பேர் அல்லாஹ் தஆலா சிலருக்கு ஆக்கிக்குவார். நம்மளோட உடம்புல இருக்கிற ரத்தம் நம்மளை எதிரியா நினைச்சா என்ன செய்யணும்டா, நம்மளோட உடம்புக்குள்ள இருக்கிற பாட்சிகளை நம்மளோட ரத்தம் அழிக்கும். இதயத்தை அழிக்குது, ஈரலை தாக்குது, கிட்னியை தாக்குது, கொஞ்சம் கொஞ்சமா தாக்குது. அடையாளம் உடம்பெல்லாம் புண் போடும், உடம்பெல்லாம் புண் போடும். அங்கே போய் செக் பண்ணினா ரத்தம் எதிரியா நினைக்குது, ரத்தம் எதிரியா நினைக்குது. மருந்து கண்டுபிடிக்கல இன்னும். இந்த கிட்னி மாத்திராளுக்கு என்ன ஊசடி பண்ணாம நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது ஊசடிப்போம்ல, அந்த ஊசை தானே அடிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்ச நாளையில மௌத்தா போயிட்டா. அல்லாஹ்வுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும். ஒரு பெரிய பொறுமையாளி. சுப்ஹானல்லாஹ். நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்மளோட உடம்புக்குள்ள இருக்கிற ரத்தம் நம்மளை எதிரியா நினைச்சா ஒரு மாசத்துல நாம் அவுட். கணக்கு ஒரு மாதம் கணக்கு அந்த இன்ஜெக்ஷன் அடிச்சிருந்துட்டால ஒரு மாதம் நம்ம அவுட்.
அப்போ அல்லாஹ் நம்மள குறை பிடிச்சா, நான் உன்னை படைச்சேன் நீ என்ன தொழலன்னு குறை பிடிச்சா, நம்மளுக்கு வானத்திலிருந்து படை அனுப்ப தேவையில்லை. நம்மளுக்கு பெரிய ஒரு படையை கொண்டாந்து போட்டு அழிக்க தேவையில்லை. காற்று அடித்து நம்மளை அழிக்க தேவையில்லை. புயல் அடித்து அழிக்க தேவையில்லை. கடல் வந்து சுனாமி வந்து நம்மளை அழிக்க தேவையில்லை. உங்களுக்குள்ளேயே புயல் அடிக்கும். ரத்தத்தை மாற்றி விட்டாங்கன்னா நம்மளை நாமல் எதுவும் மவுத். அப்போ அல்லாவுக்கு எவ்வளோ பயந்திருக்கணும், அல்லாஹ் விஷயத்தில் எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம நன்றி உள்ள அடியானா இருக்கணும்.